நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சிர்ச்சா போச்சு ரவுண்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த லிஃப்ட் திறந்ததுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்தியில் சிரிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? हंसना. ஆஸ்மாவா? லிஃப்ட் ஓப்பன் ஹே ஹஸ்னா நஹி ஹே. தமிழ்ல பேசுங்க ப்ளீஸ். ஓ மை காட். உள்ள இருந்து பர்ஃபார்மர்ஸ் வருவாங்க, அவங்கள மட்டும்தான் பார்க்கணும் அண்ட் சிரிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு யார் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் போகும். செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போகும். லாஸ்ட்டாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போகும். எவ்வளவு நாள் போகுது ஆக்ட்? சிரிக்கிற வரைக்கும் அவன் பண்ணே இருப்பான், காலெல்லாம் வந்து விழுவாங்க. ஓகே, உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது உங்கள் அபிமான அவுல் சீப்பர் குடும்பம் நிகழ்ச்சி. நான் தான் உங்களோட அபிமான ஃபர்ஸ்ட் கெஸ்ட் பேனா. நல்லா உங்களுக்கே தெரியும், 2 குடும்பம் சண்டை போடுறது நமக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் சண்டை போடுவாங்க. இந்த ப்ரோக்ராமில் ஆரம்பத்துலேருந்து நான் தான் ஜட்ஜாக இருக்கேன். என் கூட நிறைய ஜட்ஜஸ் இருந்தாங்க. கண்டெஸ்டன்ட் எலிமினேட் ஆகிறாங்களோ இல்லையோ, என் கூட வந்த ஜட்ஜெல்லாம் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. இப்போ நிறைய வேறு ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர்றது நம்ம செகண்ட் ஜட்ஜ் பொங்கிதா. அவங்களுக்கும் கை தட்டுங்க. ஹாய் ஹலோ எவரிபடி. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சியோட செகண்ட் ஜட்ஜி நான் தான் உங்கள் பொங்கிதா. பொங்கிதா எப்படி இருக்கீங்க? உங்களை விட நல்லா இருக்கேன். பொங்கிதா ரொம்ப கும்முன்னு இருக்கீங்க. இன்னையிலேருந்து புதுசாக ஒரு ஜட்ஜ் போட்டிருக்காங்க. அவர் வந்தால் நம்ம பேசவே முடியாது, அவரே பேசிகிட்டு இருப்பார். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் நியூ தேர்ட் ஜட்ஜ். அவர் தான் நம்ம டிடிஆர். எதைத்தான் கண்டுட்டே நீ புதுசா, என்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா, எதுக்கு நீ மாறிட்ட நீ தினுசா, என் கூட பழகுனது பழசா பழசா, அடி வாட்டி என்கிட்ட பண்ணாத சேட்டை, பார்த்தாத ரூட்ட கூட்டாத கேட்ட, நீ பார்த்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான், நீ தாண்டி ஒத்தி பொண்ணா, அட நான் தானே டஸ்ட் பின்னா. சார் உட்காருங்க சார், ரொம்ப ஆடாதீங்க. ஏய், ஆடுவே தெரியாதெல்லாம் ஆடும்போது, பாடுவே தெரியாதெல்லாம் பாடும்போது, ஆங்கரே பண்ண தெரியாதெல்லாம் ஆங்கர் பண்ணும்போது, எல்லாம் தெரிஞ்ச நான் கொஞ்சோண்டு ஆடக்கூடாதுமா. சார் 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 ப்ளீஸ், கொஞ்சோன்னு ஆடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆடுறீங்களே, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ கொஞ்சிறது குத்தா எனக்கு பிடிக்கல, அதுக்கு என்னமா பண்ண முடியும்? ஏத்துக்கலையா? சார் நான் வந்து சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் எங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராம் சூப்பராக கல்லா கட்டுது. கல்லா கட்டுதா? என்னடா கல்லா கட்டுறது? நான் என்ன ஒயின் ஷாப் பக்கத்தில் சால்னா கடையை வச்சிருக்கேன், இல்லை ஈரல் கடை வச்சிருக்கேனா? கல்லா கட்டுதுன்றீங்க? சார் அது கல்லா கட்டுது இல்லை சார், களை கட்டுதுன்னு சொல்ற. அவளுக்கு தமிழ் சரியா வராது. என்னடி தமிழ் சரியா வராது, மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது. நான் இங்கே டியூஷன் நடத்திட்டு இருக்கேன். விளையாடுறீங்களா? சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நமக்கு? சார் இன்னைக்கு வந்து ஈவினிங் 6 o'clock மேலே நம்ம பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு 7 மணிக்கு மெரினா பீச்சில் போய் 4 சுண்டல் பேக்கெட் சாப்பிட்றோம். அதை முடிச்சிட்டியா? ஏய், நம்ம 3 பேரை சுற்றுற ப்ரோக்ராம் பற்றி கேட்கல, ஊருக்கே தெரிஞ்ச நம்ம ஷோ பற்றி கேட்குறேன். ஓ, ஷோவை பற்றி கேட்டிங்களா? ஷோவை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் வெரி குட் டேலண்ட் கொண்ட ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டர். நான் ஆக்டர் ஷோ பற்றி கேட்கல. ஓ, பத்திரிகையாளர் ஷோ பற்றி கேட்டிங்களா? அவர் நிறைய பத்திரிகை எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் கல்யாண பத்திரிகை எழுதியிருக்காரு, ஏன் கர்மாதி பத்திரிகை கூட எழுதியிருக்காரு. என் தலையில் எழுதியிருக்கான், இந்த மாதிரி லூசும் கூட மாட்டின்னு முழிக்கணும்னு, வேற ஒன்றும் இல்லை. ஏய், நான் ஆக்டர் ஷோ பற்றியும் கேட்கல, பத்திரிக்கையாளர் ஷோ பற்றியும் கேட்கல. ஷோ காட்டுற பேரில் 2 பேரும் ஷோ காட்டிட்டு இருக்கீங்களே, அந்த ஷோ பற்றி கேட்குறேன்டி. சொல்லு. நீங்கள் அந்த ஷோ பற்றி கேட்குறீங்களா? நம்ம ஷோ தான் அவுல் சீப்பர் குடும்பம். அதுவும் சாதாரண அவுல் இல்லை, ஊற வச்ச அவுல். இது நல்லா புரிஞ்சுக்கணும். வாரம் சார் இந்த சீப்பர் குடும்பத்தில் 2 குடும்பம் வந்து மோதிக்குமா? மோதிக்கிறதா? கார்பரேஷனில் தண்ணியாக விட்றேன்.
மோதிக்கன்றீங்க. சார் அது இல்ல சார், 2 குடும்பத்துக்கும் ஒரு போட்டி வைப்போம் சார். ஆமா, 2 குடும்பத்துக்கும் போட்டி வச்சுட்டு நம்ம 3 பேர்னா வெறும் இலையை முறிச்சு பார்க்கணுமா? சார் நீங்க சொல்ற போட்டி முனியாண்டி விலாஸ்ல கிடைக்கிறது. நீ சொல்ற போட்டி ஸ்டார் ரோட்ல கிடைக்குமா? சாப்பிட்ற போட்டி இல்ல, இது வந்து போட்டி, பொறாமை, காம்படிஷன். 2 குடும்பமும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது பதிலா ஏதாச்சும் பப்ஸு கிப்ஸு பண்ணாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் சாரம் எப்படி இது சொல்லலாம் இல்லை? ஓகேம்மா, இன்னைக்கு என்ன குடும்பம் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அதாவது என்னோட குடும்பத்துல இருந்து எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க அண்ணன், தம்பி, ஒன்று விட்ட பெரியம்மா. ஒன்று விட்டா என்ன அவன் தெரியுமா? நான் உன் குடும்பத்தை பற்றி கேட்கல. அப்போ என் குடும்பத்தை பற்றி கேட்டீங்க. அதுக்கு அவன் குடும்பமே அழகாக இருக்குமா? சார் நீங்கள் வந்து கூப்பிட்டாலும் என் குடும்பத்துலேருந்து வரவும் மாட்டாங்க சார். ஏம்மா? நான் எப்போ இந்த சீப்பர் குடும்பத்தில் ஜட்ஜாக வந்தேனோ அன்றைக்கே என் குடும்பத்தில் சீப்போன்னு சொல்லிட்டாங்க சார். ரேஷன் கார்டுலேருந்தே பேர் எடுத்துட்டாங்கன்னா பாருங்களேன். ரோசமுள்ள டைரக்டர் இருந்தா இந்த சோவை விட்டு ஒன்று எடுத்துருக்கணுமா? அதை செய்யல பத்தியா? அதுதான் மனசு கேட்கல. என்னை விட்டா சம்மந்தம் இல்லை பேசிட்டே இருப்போம்மா. சார் நீங்கள் கை வச்சுட்டே இருந்தால் சம்மந்தப்படுத்தி பேசுகிறோம் உங்கள் 2 பேரையும். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன குடும்பமா யார் வந்து? சார் நான் கிளியராக சொல்கிறேன் சார். சொல்லுமா. இன்னைக்கு வந்து 2 குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒன்று சொர்ணக்கெட்ட குடும்பம், இன்னொன்னு மானங்கட்ட குடும்பம். உங்க குடும்பத்தை பத்திலாம் நான் கேட்கலம்மா. நிகழ்ச்சிக்கு எந்த குடும்பம் வந்திருக்குன்னு கேட்டேன். அந்த குடும்பம் தான் சார். சொர்ணக்கெட்ட குடும்பத்துலேருந்து தீபன் வந்திருக்காரு. மானங்கட்ட குடும்பத்துல இருந்து திவாகர் வந்திருக்காரு. நினைச்சேம்மா, அப்போ நினைச்சேன் மானக்கட்ட குடும்பம் வந்தா அது திவாகரா தான் இருப்பான், சொர்ணக்கட்ட குடும்பம் வந்தா அது தீபம் தான் இருப்பான்னு கரெக்டாக தெரியுமா? எப்படிமா என் கெஸ்ஸிங்? ஓகே, ப்ளீஸ் வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இவங்களும் சொல்ல வணக்கம் மேடம். வணக்கம். அப்படி கொஞ்சம் ஆடியன்ஸ் சொல்ல. வணக்கம் ஆடியன்ஸ். அப்படியே லிஃப்ட்டுள்ள 2 பேரும் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்து. டேய் எங்கடா ஓடுறீங்க? நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ண வந்தீங்களா இல்ல வணக்கம் சொல்ல வந்தீங்களா? சார் வணக்கம் சொல்றது ஒரு தப்பா சார்? வணக்கம் சொல்றது தப்பு கிடையாதுடா. ஆனா வரவன் போறவனுக்குலாம் சொல்றீங்க பாத்தியா, அது தாண்டா தப்பு. சார் சொல்டா, உன் பேர் என்னடா? சிங்கப்பூர் தீபன் சார். சிங்கப்பூர் தீபனா? அது என்னடா சிங்கப்பூர் தீபன்? உங்க அப்பா சிங்கப்பூரா? இல்ல சார். இல்ல உங்க அம்மா சிங்கப்பூரா? இல்ல சார். சிங்கப்பூர் இல்ல உங்க ஆயா சிங்கப்பூரா? இல்ல உங்க தாத்தா சிங்கப்பூரா? சார். இல்ல உங்க அக்கா சிங்கப்பூரா? இல்ல உங்க அண்ணன் சிங்கப்பூரா? சார் அவன் டேய், சிங்கப்பூர். நீ பேசாதடா, நீ மூடுறா. நீ பேசுற. சார் நான் சிங்கப்பூர்ல. டேய் நீ பேசாதன்ற. சிங்கப்பூர்ல. டேய் நீ மூடுறா, நீ பேசுற. சார் டேய் சிங்கப்பூர்ல. உன் வாயை மூடுறா, நீ சொல்றா. சார் அவங்கள பேச விடுங்க சார். டேய் நீ வாயை மூடு, நீ பேசுமா. சார் ஏன் நீ நீங்க பேசாதன்னிட்ட. நீ பேசாதன்னிட்ட. நீ மூடு, நீ பேசு. சார், என்ன நீ மூடு, நீ பேசு. சார் அவங்கள ஏன் பேச விட மாட்டீங்க? பேசுறா. சார் சிங்கப்பூர்ல. சிங்கப்பூர்ல சார் நான் சிங்கப்பூர்ல நிறைய ஷோ பண்ணியிருக்கேன் சார். அதனால சிங்கப்பூர் தீபன் பேர் சார். அப்படியா? தெரியாம தான் கேக்குறேன். வண்டர் ஜூல ப்ரோகிராம் பண்ணா அப்போ வண்டர் ஜூ தீபன் பேரை வச்சுப்பியா? இல்ல ஒரு லேடிஸ் காலேஜ்ல ப்ரோகிராம் பண்ணா லேடிஸ் தீபன் வச்சுப்பியா? வச்சுக்கிறீடா? வைக்க மாட்டல. அப்புறம் எதுக்குடா சிங்கப்பூர் தீபன் பேரை வைக்கிறீங்க? ரோபோ சங்கர், சிங்கப்பூர் தீபன், நீங்களா ஒரு பேரை வச்சுப்பீங்க. சொல்றா, உன் பேர் என்னப்பா? சார் மலேசியா திவாகர். மலேரியா வந்த திவாகர் மாதிரி இருக்க. நீ மலேசியா திவாகரா? சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? சார் காமெடி பண்ணலாம்னு இருக்கேன். காமெடி பண்ணாதடா. சார் காமெடி பண்றவன ஏன் சார் பண்ண வேணான்றீங்க? காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணாத, ஒழுங்கா காமெடியை பண்ணு. தீபன் போன வாட்டி பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. மேடம் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே மேடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்போ பண்ண பெர்ஃபார்மன்ஸே பார்க்க முடியல. பாருங்க, அந்த 3 கெஸ்ட்டும் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. தமிழே தெரியாத கூட்டு வந்து உட்கார வைப்பீங்க. தமிழ் பேசினா எப்படிப்பா புரியும்? சரி, என்ன கெட்டப் இது? எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் வந்து சிலுக் கேட்டப் மேடம். நான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் கிட்ட. ரவீந்தர் கிட்ட. நைஸ், தேங்க்ஸ் மேம். இதுக்கு மார்க் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான்.
தீபன் வாவ் எதுக்குமா இப்போ எதிர்த்து நின்ன சார் ட்ரெஸ் சரி பண்ண சார் சரி சுருக்கமா இருக்கு மூஞ்சி குத்த சுருக்கமாக இருக்கு அதை சரி பண்ணுமா ஃபஸ்ட்டு. சார் நல்லா ஆடினேனா சார்? தீபன் மேடம் சான்ஸே இல்ல உனக்கு சான்ஸ் இல்லைனால தான் உன்னை இங்கே உட்கார வச்சிருக்கோம். இல்ல பொங்கித்தா நீ பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுங்க. இல்ல பேனா நான் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்றேன். சொல்லுங்க. சான்ஸே இல்ல. முதல்ல டான்ஸே இல்லை. டேய் நீங்கள் ஆடுறது டான்ஸ் ஆடா. சிலுக்கு மாதிரி ஆட சொன்னா சுளுக்கு வந்த மாதிரி ஆடுறீங்க. தீபன் தீபன் தானப்பா. ஆமாம் நீ ஆடும்போது இந்த சைதாப்பட்ட ஓரத்தில் பண்ணி பிடிக்கும் போது அந்த பண்ணிக்காரன் போய் பண்ணி பிடிப்பான். அந்த பண்ணி அவன் கிட்ட வந்து தான் தப்பிக்க சொல்லிட்டு அப்படியே எகிரி குடிச்சு ஓடும் பார்த்தியா, அதே மாதிரி இருந்ததுப்பா. சார் பண்ணேன். நீ தானே அந்த பண்ணி பிடிக்கிறவனே, நீ தான் பண்ணி பிடிக்கிறவனே. இப்போ நான் சாங்க போடுறேன், நீ ஆடுறா, ஆடின்னு சொல்லுவாங்க பாரு நீ எப்படி இருந்ததுன்னு. எங்கடா என்னடா பண்ணி காட்டின, என்னடா பண்ணி காட்டினன்ற சார் இந்த இருக்குது சார் பண்ணி. உன்னை செருப்பால் அடி பண்ணிட்டேன். நீ பேசுமா. ஆமா நான் இப்பதான் உத்து கவனிச்சேன். நான் உங்க தூங்கிட்டேன். டான்ஸ் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க விழுந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை. மேடம் நான் ஆடும்போது இவன் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் கீழே விட்டேன். சரி அதை விடுங்க. பாவமே இல்லையே. மூஞ்ச பாருங்க நல்லா பாவமா இல்ல. ஐயோ அதை சொல்ல நான் எக்ஸ்பிரஷன் வரல. மேம் எக்ஸ்பிரஸ் வரல, நாங்கள் பேசஞ்சரில் தான் வந்தோம், அதான் லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம், நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களே. கரெக்டாக சொன்னீங்க. ஒரு ரைட்வே பிளாட்ஃபார்மில் டீ விற்கிறவன், பிஸ்கட் விற்கிறவன், போண்டா விற்கிறவன், கார போண்டா விற்கிறவன், எக்ஸாக்ட்லி எக்ஸ்ட்ரா இட்லி விற்கிறவன், ஆப்போ விற்கிறவன், எல்லாம் விற்கிற கூட தன்னை கொடுத்த அந்த பிளாட்ஃபார்மை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிப்பாங்கம்மா. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம், ஏமா சரியாக யூஸ் பண்ணல? சார் வேணும்னா நாங்கள் நாளைக்கு இட்லி கடை போட்டுக்கோமா சார்? உன் புத்தியை காட்டுற பத்தியா, உன் புத்தியை காட்டுற பத்தியா. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, எப்படி இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? இப்படியே வச்சு வச்சு சீக்லாம் வலிக்குது. ஓகே, மோனிகா சொல்லுங்க. நல்லா பண்ணாங்க. சுனிதா ஜி Super. ஓகே. ஸோ சிரிச்சா பூச்சி ரவுண்டில் திவாகர், சிங்கப்பூர் தீபன், பழனி பட்டாளம், அமுதவாணன் அண்ட் ஜெயச்சந்திரன் இவங்க 5 பேருக்கும் நல்லா சாப்ப கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஆளுக்கு 1 அன்பு பரிசு. வாங்க.